வடக்குலேயே வந்து இவ்வளவு தொகையான கப்பல்கள் வந்து நிற்கக்கூடிய ஒரு கடற்கரை வந்து மீன் இருக்குமா மீன் ஆற்று தண்ணி கடலுக்கு போகுது இல்லாட்டி கடல் தண்ணி ஆற்றுக்கு போகும் ஆற்று தண்ணி கடலுக்கு போகும் இது நேவிட போட் போல கிடக்கு கொஞ்சம் வித்தியாசமாக கிடக்கு போட் தொண்டைக்கு வந்து எங்கே நிற்கிறவன்டால எங்கே நிற்கிறோம் முல்லைத்தீவு பீச்சில் வந்து நிற்கிறோம் வாங்க இதெல்லாம் வாடி முல்லைத்தீவு பீச்சில் வந்து இங்கே வாடிக்கு வந்து நிற்கிறோம் மீன் இருக்குமாடா மீன் இருக்குமா மீன் வளமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் முல்லைத்தீவு பீச் வந்து ரொம்ப அலைகள் அடிச்சுக்கொண்டு ரொம்ப சத்தமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு வந்து சரியான சத்தம் ஒன்று குறைவு, பெருசாக அலைகளும் வந்து இல்லை, நல்ல அமைதியான ஒரு கடலாக இருக்குது. ஸோ இந்த கடற்கரையில் வந்து ஒரு சைடில் வந்து மக்கள் எல்லாம் வந்து இருக்கிறதுக்கு எல்லாம் கொட்டையல் மாதிரி போட்டிருக்குறாங்க. ஸோ நாங்கள் அந்த சைட்டில் நிற்காமல் வாடிகள் இருக்கக்கூடிய ஒரு சைட்டில் வந்து நிற்கிறோம். ஸோ இன்றைக்கு வந்து நைட் டைமில் வந்து நிற்கிறதால நிறைய கப்பல்கள் வந்து படகுகளை வந்து மீன்பிடி படகுகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ காரணம் என்னென்னு சொன்னால் விடியலை தான் எல்லோரும் வந்து படகுல எடுத்துகிட்டு போவாங்க கப்பலில் மீன் பிடிக்கிறதுக்காக. ஆனால் இப்போ நைட்டில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமான கப்பலை வந்து இந்த இடத்துல காண முடியும். ஸோ இந்த ஃபோனில் தான் நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன், அதில் வந்து அவ்வளோ கேமராவில் கிளியராக இருக்குது, அது உங்களுக்கு தெரியாது சில வீடியோக்கள். பெரிய இதுதானேடா, எக்கச்சக்கமான போட் நிற்குது. இது என்ன போட்டு இப்படி தான் விட்டுருக்காங்க, போட் தனியாக இதோ ஆற்று தண்ணி கடலுக்கு போகுது இல்லாட்டி கடல் தண்ணி ஆற்றுக்கு போகும். ஆற்று தண்ணி கடலுக்கு போகும். இது நேவிட போட் போல கிடக்கு, கொஞ்சம் வித்தியாசமாக கிடக்கு போட். ஆனால் இந்த இடம் ஃபுல்லாக வந்து கப்பல்கள் மட்டுமே, இந்த மீன் பிடிக்கக்கூடிய கப்பல்கள் மட்டுமே நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கடற்கரை மாதிரி தான் இந்த கடற்கரை இருக்குது. நான் நினைக்கிறேன் வடக்குலேயே வந்து இவ்வளவு தொகையான கப்பல்கள் வந்து நிற்கக்கூடிய ஒரு கடற்கரை வந்து முல்லைத்தீவில் இருக்கக்கூடிய கடற்கரையாக தான் கட்டாயமாக இருக்கணும்னு சொன்னால், இரவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்களா, அவ்வளோ கப்பல்கள் வந்து உள்ளுக்குள்ளே நிற்குது. எத்தனை போட் வந்து இதில் இது மீன் பிடிக்கிறதுக்கு நிற்குது. இப்படி அங்கே மட்டும் போகுது, தொங்கல் மட்டும்தான்டா வந்து தொங்கல் மட்டும் மட்டும் சரி. அவ்வளோ போட்டீங்க ஃபோட்டோ பார்த்துட்டு படுத்துட்டார். நான் நினைக்கிறேன் தோராயமாக இதிலேயே வந்து எப்படியும் ஒரு 200-300 படகுகளுக்கு மேலே வந்து இதுக்குள்ளே நிற்கிதோ. அவ்வளோ தூரம் நாங்கள் வந்து அங்கே நடந்து கொண்டே வாரோம். படகுகள் வந்து ஒரு சின்ன சின்ன கேப்பை விட்டே வந்து அடுக்கி வச்சுக்கிறாங்களா, ஒரே நேட்டுக்கு வந்து ஒரே வரிசையில் வந்து படகுகள் இல்லை. பண்ணது மின்னல் சரியா விடிய வந்து பார்த்தா அப்படி பெரிய கடற்கரை மாதிரி தெரியாதுடா. இரவில் பார்க்க தான் எப்படி ஒரு பெரிய கடல் மாதிரி தெரியுது. ஆனால் இரவில் என்ன சத்தமும் குறைவாக கிடக்கு, சத்தமும் இல்லை. கிட்டத்தட்ட போட்டு எப்படியும் ஒரு 600 போட். ஸோ முல்லைத்தீவில் இருக்கக்கூடிய இந்த கடற்கரைக்கு வந்து இன்றைக்கு எதுக்காக வந்து நிற்கிறோம்னு சொன்னால், ரோட்டால் போகும்போது இரவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப நீளத்துக்கே வந்து இந்த படகுகள் வந்து நிற்கிற மாதிரி தெரியும். ஸோ அதெல்லாம் இன்றைக்கு வந்து உள்ளுக்கு ரங்கி போயிட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி, அதை வீடியோ ஒன்று எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறேன். என்ன நடுவில் பெரிய பள்ளம் கிடக்கு, இப்படி இதுதான் கலிமுகம்டா. இது வந்து ஆற்று தண்ணி இருக்கு. ஓ கடலில் இதோ சரி வீடியோவில் எப்படின்னு தெரியாது இந்த இடம். நீ அங்கே நடந்து போ. மீன் வெள்ளை உண்டு வெள்ளதாக போனோம் கடை செவ்வாயான எவ்வளோ தூரம் நடந்து வந்துருப்போம் நாங்கள். ஸோ முல்லைத்தீவு பீச்சுக்குள்ளே வரக்கூடிய ஆட்கள் வந்து இங்கால வந்து வர மாட்டாங்களேன்னு சொன்னால், இங்கால வந்து வாடியல் மட்டும்தான் இருக்கும். அதுவும் வந்து அவங்க வரக்கூடிய அந்த டைமில் வாடியல் மட்டும்தான் இருக்கும். படகுகளும் வந்து பெரிய அளவில் இருக்காது. அந்த மீன் பிடிக்க போகாமல் இருக்கக்கூடிய படகுகள் மட்டும்தான் அந்த கரைகளில் இருக்கும். ஸோ மற்றபடி வந்து படகுகளும் குறைவாக இருக்கும். மற்றபடி மற்ற ஆட்களும் வந்து எல்லாருமே இங்காலையும் வரவும் மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து இங்கால எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக வந்து இந்த வீடியோ எடுத்து போட்டுருக்கோம்.
இது என்ன சந்திரா? ஸோ முல்லைத்தீவு டவுன் பார்த்திங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் டவுன் மாதிரி இரவில் இருக்காது, சரியான வெளிச்சம் வந்து குறைவாக இருக்கும். சில இடங்களில் மட்டுமே லைட் போட்டிருப்பாங்க, பல இடங்களில் வந்து லைட்டும் இருக்காது. ஸோ இங்கே என்னென்னு சொன்னால் நிறைய மக்கள் வந்து யாழ்ப்பாணம் டவுனுக்கு நைட்லேயும் போகிற மாதிரி, அங்கே வேலைகளுக்கு போகிற மாதிரி இங்கே வந்து போக மாட்டாங்க. யாழ்ப்பாணம் நைட் இதாட்ட சிலையராக செஞ்சுருக்க வச்சுக்கிறாங்க. எந்த வண்ணத்தில் முல்லைத்தீவு டவுனுக்குள்ளே எல்லாம் வந்து அவ்வளோ பெருசாக ஆக்களே வந்து காண மாட்டேங்க. பஸ் என்னென்ன சொன்னால் பஸ் நிற்கிது, இங்கே தான் பஸ்ஸுகள் வந்து ஆக்கள் இறங்கி போகிறது. ஆனால் வந்து சரியான குறைவு மக்கள் வாரது. பஸ் எல்லாம் நிற்கிது வேறுங்க ரொம்ப தெரியும் அவங்க பஸ் தேர்தல் மாதிரி. அது பில்டிங் வந்து பிஎஸ்சி பேங்க், பிஎஸ்சி பேங்க் பஸ் ஏறுறாக்கள் எல்லாம் இரவில் இருந்தாலும் இங்கே வந்தால் பஸ் இருக்கு வேணே. புதுசாக ஒரு கட்டணம் நான் வயல் தண்டை போனவங்க ஒன்றும் இல்லையா பாஸ்போர்ட் போல இது வந்து ஃபுட் சிட்டியாக இருந்தால்